கிருஷ்ணர் தப்பிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கம்சன் என்ன பண்றான், மந்திர ஆலோசனையில முடிவு எடுக்கிறாங்க, சுற்று வட்டாரத்துல உள்ள அந்த வயசுல உள்ள ஏறக்குறைய உள்ள குழந்தைகள் எல்லாம் கொண்டுருவோம் அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, ஒரு பூத்தனை அப்படின்ட்டு ஒரு அறைக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த அறைக்கு ஊர் ஊரா போய் குழந்தைகளை கொண்டாங்க. கோகுலத்துக்கு வந்தாங்க. கோகுலத்துல குழந்தைகளை கொல்ல முயற்சி பண்ணும்போது இப்படி நந்த கோபன் வீட்டுக்கும் வராங்க. கிருஷ்ணர் அவங்க கிருஷ்ணரையும் அவங்க பொதுவாக அவங்களுடைய குழந்தைய கொல்ற முறை என்ன அப்படின்னா, பால் ஊட்டுறது மாதிரி குழந்தைய எடுத்து கொல்லுறது. பொதுவா நம்ம நாட்டுல ஒரு பழக்கம், இன்னைக்கு அது இல்ல, எந்த குழந்தையும் எந்த அம்மாட்டையும் பால் குடிக்கும். பெற்ற அம்மாட்ட தான் குழந்தை பால் குடிக்கணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழ் இலக்கியத்துல செவிலி தாய்னு ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புல பெற்ற தாயை விட செவிலி தாய்க்கு தான் பங்கு அதிகம். பொதுவாக அந்த செவிலி தாய் அப்படிங்கிறவங்க அந்த குழந்தைய பால் ஊட்டி வளர்க்கிறவங்க, பால் ஊட்டி வளர்க்கறது ஒரு இது, பல விதத்துலயும் அந்த குழந்தைய வளர்க்குறவங்க அவங்க. அதனால அவங்களுக்கு செவிலி தாயின்னு பேரு தமிழ்ல. சரி, அது மாதிரி இந்த பூத்தனை நான் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன். நாங்க அந்த காலத்துல இதெல்லாம் சகஜமான பழக்கம். குழந்தைய கொடுத்துட்டாங்க. இவ கிருஷ்ணனை எடுத்து பால் கொடுத்தா. கிருஷ்ணனுக்கு தெரியும் இவ வந்து விஷப்பாலாக்கும் கொடுக்குறா அப்படின்னு. அதனால கிருஷ்ணன் பாலை குடிக்கிறது மாதிரி அவருடைய உயிரை குடிச்சிட்டார். இப்படி பூத்தனாவுக்கு மோட்சத்தை கொடுத்தார். இந்த இடத்துல ஒண்ணு கவனிக்கணும், பகவான் கையால இறக்குறது அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கிறேன் போன வகுப்புல நினைக்கிறேன், ரொம்ப விசேஷமானது. மோட்சத்துக்கு வாய்ப்பு அதிகம், சொர்க்கத்துக்கு கூட இல்ல, மோட்சத்துக்கே வாய்ப்பு அதிகம். அதனால பூத்தனை அவளுடைய பின்னாடி கதைகள் எல்லாம் இருக்கு. சாப விமோசனம் அடைஞ்சா, அவள் முக்தி அடைஞ்சா.